போராளி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவர் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். நேற்று தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் அனைத்து சமுதாய தலைவர்களை ஒன்றிணைத்து வழக்கறிஞர்கள் சமூக செயல்பாட்டு அமைப்பின் சார்பாக பாட்டாளி கட்சியினுடைய தலைவர் திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டத்தை நடத்திருக்காங்க. அந்த கூட்டத்துல பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. அதுல சில முக்கிய முடிவு எடுத்திருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான முடிவு, இம்மாதத்திற்குள் ஒரு பெரிய போராட்டம், அப்புறம் ஒரு கண்டனம், ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரசாரமான ஒரு சின்ன கூட்டமா நடத்ததா ஏற்பாடு பண்ணி கடைசியில ஒரு பெரிய மாநாட்டுக்கான தீர்மானம் மாதிரி ஒரு 3 விஷயங்களை நேற்று நடந்திருக்கு. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தன்னை டாக்டர் ராமதாஸாக நினைத்து கொண்டு செயல்படுகிறாரா? இல்ல, அப்படித்தானே செயல்பண்ணாதானே சரியா இருக்கும். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன்னை டாக்டர் ராமதாஸாக நினைத்துக் கொண்டு செயல்படுவதான சரியா இருக்கும். அப்பதானே சமூக நீதிக்கான போராட்டம் அது இருக்கும். அதைத்தான் பாமகவினரும் மற்ற மக்களும் எதிர்பார்க்கிறாங்க. சமூக நீதி தேவைப்படுகின்ற சமூகங்களும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று சமூக நீதியில் யாரெல்லாம் உள்ளபூர்வமான அக்கறையோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சமூக நீதியில் டாக்டர் ராமதாஸை போல இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அவருடைய எதிர்பார்ப்பை இப்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கின்ற உண்மை. அப்போ ரொம்ப சீக்கிரத்துல ஒரு பெரிய போராட்டத்தை பாமக முன்னெடுக்கும்னு நம்பலாமா? கண்டிப்பா. இல்லைன்னா அறிவிப்பு எப்படி வரும்? ஏற்கனவே அந்த கலந்துரையாடல் கூட்டத்துல கலந்து கொண்ட அனைத்து சமூக தலைவர்கள், பல்வேறு சமுதாயத்தின் தலைவர்கள் கலந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்துதான முடிவெடுத்து அறிவிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே அன்புமணி தலைமையில் நடைபெறுகின்ற போராட்டத்திற்கு நாங்கள் முழு மனதோடு ஆதரவு கொடுப்போன்றார். சமூக நீதிக்காக, ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக அவர் நடத்துகின்ற போராட்டத்தை, அதற்காக அவர் எடுக்கின்ற முன்னெடுப்புகள் அனைத்தையும் ஏற்கனவே நாங்கள் ஆதரித்துக் கொண்டு இருக்கிறோம், தொடர்ந்து ஆதரிப்போம்னு பலர் சொல்லிட்டு இருக்காங்க. திருமாரஞ்சியிலிருந்து, அப்புறம் கொங்கு நாடு மக்கள் கட்சியிலிருந்து, இன்னும் நாடார் சமூக அமைப்பு, பல்வேறு சமூகத்தினுடைய தலைவர்கள் இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை எதிர்பார்க்கிறார்கள். வேறு வழி இல்லை. அது இன்றைக்கு அந்த போராட்டத்தை அன்புமணி மீதும் மற்ற சமூக தலைவர்கள் மீதும் திமுக அரசு தான் திணிக்குது. போராட்டம் நடத்த வேண்டும் என்று போராட்டத்தை தேடி பாட்டாளி மக்கள் கட்சியோ, அதனுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவோ, அல்லது இதனுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோ, அல்லது அன்புமணி ராமதாஸ் அவர்களால் சமூக நீதி பேரவையால் கூட்டப்பட்ட அந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து சமூகத்தை சார்ந்த தலைவர்களுக்கோ போராடியே ஆக வேண்டும் என்று அவர்கள் போராட்டத்தை எதிர்பார்த்து வரவில்லை. அவர்கள் மீது போராட்டத்தை திமுக அரசு திணிக்கிறது. நீங்க சொன்னது போலவே திருமாரஞ்சி கூட என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிவிச்சார்னா தென் மாவட்டங்களில் நாங்கள் பல்த் நடத்த கூட தயாரா இருக்கோம் அப்படின்றாங்க. அப்படின்னா இந்த தலைவர்கள்லாம் இடஒதுக்கீடுடைய அருமையை புரிஞ்சுக்கிட்டாங்க, திமுகவுக்கு எதிர்ப்பா செயல்பட தயாரிட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல சார், திமுகவுக்கு எதிர்ப்பா செயல்படுறாங்களா இல்லையான்றது அது இப்ப நமக்கு மிகப்பெரிய ஒன்றும் தேவையான கேள்வி இல்லை. இந்த தலைவர்கள்லாம் சமூக நீதிக்கு ஆதரவா செயல்படுறாங்க, சமூக நீதி வேணும்னு நினைக்கிறாங்க. அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் 69% இடஒதுக்கீட்டையே காப்பாற்ற முடியுங்கிற நிலைமை வந்து கொண்டு இருக்கிறது பல சட்ட வல்லுநர்களே சொல்றாங்க. அது மற்ற மாநிலங்கள்லாம் 50% தாண்டாமல் தான் இடஒதுக்கீடு. அந்த 50% தாண்டியதால் தான் மகாராஷ்டிராவில் மராத்தியர்கள் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டு, சட்டமன்றத்தில் அரசாணை பிறப்பிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டு அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெறுகின்ற அந்த வழக்கை அடிப்படையாக வைத்துத்தான் தமிழ்நாட்டிலே வழங்கப்படுகின்ற 69% இடஒதுக்கீடு உச்சவரம்புக்கு எதிராகவும் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்கிறது.
தாமாகவே முன் வந்து அந்த வழக்கை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் பல முறை அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். திமுக அரசுக்கு என்னன்னா 69% இடஒதுக்கீடு ஒரு வழக்கறிஞர் உங்களுக்கு நல்லா தெரியும். அது அரசியல் சட்ட விதிகளின் அரசியல் சட்ட விதிகளின்படி இடஒதுக்கீடு 50% தாண்டக்கூடாது என்று இருந்தாலும் கூட அன்றைக்கு 69% இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டிலே அமுல்படுத்தி அதுல 30% பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு, 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், 18% தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமூகங்கள், 1% பழங்குடியினர், இப்படி 69% இடஒதுக்கீடு இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது. அந்த 69% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக விஜயன் என்கின்ற வக்கீல் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வழக்கு தொடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது. இறுதியில் இறுதிக்கட்ட விசாரணைக்கு அந்த வக்கீல் விஜயன் செல்லவில்லை. அது ஒரு புறம். அதே நேரத்தில் சட்டமன்றத்திலே 69% இடஒதுக்கீட்டுக்கு அங்கீகாரம் வேண்டும் என்று தீர்மானம் போட்டு அது குடியரசுத் தலைவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த 69% இடஒதுக்கீட்டுக்கான சட்ட அங்கீகாரத்தை பெறுவதற்காக 9வது அட்டவணையிலே சேர்த்திருக்கிறார்கள். அப்படி சேர்க்கப்பட்டதால் இன்று வரை 69% இடஒதுக்கீடு நீடிக்கிறது. ஆனா இன்னைக்கு 69% இடஒதுக்கீட்டை அது சம்பந்தமாக ஏற்கனவே இருக்குகின்ற வழக்கெல்லாம் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தூசு தட்டி எடுக்குது. ஏற்கனவே 69% இடஒதுக்கீடு சம்பந்தமாக நீதிமன்றம் சொன்ன கருத்து என்னன்னா, இந்த 69% இடஒதுக்கீடு நீடிக்க வேண்டும் என்றால் அதற்கான சரியான தரவுகள் வேண்டும். அந்த தரவுகளை கூடிய விரைவில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டு இருக்கின்ற காரணத்தால் இன்று வரை நடவடிக்கை இல்லை. ஒருவேளை நாளை தரவுகள் இல்லை, ஆகவே 69% இடஒதுக்கீடு நீடிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் அறிவிக்குமானால் அன்றைக்கு தமிழ்நாடு அரசு என்ன செய்யும்? ஆக வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை கொடுக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினால்தான், ஜாதிவாரி கணக்கெடுப்புனா உடனே திமுக என்ன சொல்லுவாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் இருக்கிறது. அதாவது 10 ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தப்படுகின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அந்த கணக்கெடுப்பை ஜாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்துவதற்குத்தான் மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. 10 ஆண்டுக்கு ஒரு முறை மத்திய அரசு எடுக்கின்ற அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை மாநில அரசு எடுக்க முடியாது, எடுக்கவும் கூடாது. அதற்கான சட்ட அங்கீகாரம் மாநில அரசுக்கு இல்லை. இன்னைக்கு தெலுங்கானா அரசு ஜாதிவாரி சர்வே, அது எந்த சமூகம் பொருளாதாரத்தில் எந்த நிலையில் இருக்கிறது, அது கிட்டத்தட்ட ஒரு 50-60 காரணிகள் ஆராய்ச்சி பண்றாங்க. அது ஏற்கனவே மண்டல் கமிஷன் அறிக்கை பரிந்துரை, அவர்களுக்கு முன்பே நடந்த இந்திய அளவிலான தேசிய அளவிலான காக்கா கலேல்கர் ஆணையம், அந்த ஆணையம் அம்பேத்கர்ட்ட போய் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், இதர பிற்படுத்தப்பட்டோரை எப்படி கணக்கீடு செய்வது அப்படின்னு கேட்டப்ப அம்பேத்கர் என்ன சொன்னார், நீங்க நேரா கிராம பகுதிக்கு போங்க, எந்த சமூகம் பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறது, அந்த சமூகத்தில் பெண்கள் பெற்ற கல்வி அறிவு என்ன, அந்த சமூகத்தில் படித்தவர்கள் எத்தனாம் வகுப்பு வரை படித்திருக்கிறார்கள், ஆரம்ப கல்வியோடு நின்றவர்கள் எத்தனை சதவீதம், உயர்நிலை கல்வியோடு முடித்துவிட்டு நின்றவர்கள் எத்தனை சதவீதம், கல்லூரிக்கு சென்றவர்கள் எத்தனை சதவீதம், கல்லூரிக்கு சென்றவர்களில் அந்த படிப்பை முழுவதுமாக நிறைவு செய்தவர்கள் எத்தனை சதவீதம், அப்படி நிறைவு செய்தவர்கள் எத்தனை சதவீதம் அரசு வேலை வாய்ப்பிலே எத்தனை சதவீதம் பெற்றிருக்கிறார்கள், அவருடைய இன்றைய வாழ்வியல் நிலை என்ன, அவர்கள் வணிகத்துறையில் எந்த அளவுக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள் அல்லது சுய தொழிலில் எந்த அளவுக்கு வருமானம் ஈட்டுகிறார்கள், அந்த சமூகத்தில் எத்தனை சதவீதம் வருமான வரி கட்டுகிறார்கள். புரியுது சார், இது இத்தனை கேள்வி அவங்க அடுக்குறாங்கன்றது எனக்கு புரியுது. இந்த கணக்கிடுறேன் இல்ல, நான் சொல்லிடுறேன், இதை முழுசா சொல்லிடுறேன்.
இந்த கணக்கீடு தான் காகா கலைஞர் ஆணையத்துக்கு அம்பேத்கர் கொடுத்த கணக்கீடு. இந்த கணக்கீடை தான் வந்து நாம கேட்கிறோம். இந்த சர்வேவை தான் தமிழ்நாடு அரசு கேட்கிறோம். இந்த சர்வேவை நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சாவே 69% இடஒதுக்கீடு எந்த ஆபத்தும் இல்லாமல் நீடிக்கும். ஆனால் அதையும் மாநில அரசு எடுக்க தவறுகிறது அப்படிங்கிறது தானே இன்னைக்கு குற்றச்சாட்டு. இதுல இவங்க ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? இல்ல அதுதான் காரணமா, அல்லது இப்படி ஒருவேளை எடுத்தா எந்தெந்த சமூகம் எவ்வளவு மக்கள் தொகையில தமிழ்நாட்டுல இருக்குது, அப்ப இந்த சமூகத்துக்கு எல்லாம் பெருவரையான சமூகத்துக்கு சேர வேண்டிய நியாயமான சலுகைகள் கிடைக்காம இதுவரையும் தடுக்கப்பட்டிருக்குன்றது மக்களுக்கு தெரிஞ்சிடும்ன்ற பயமா? அதான் பயம், அந்த பயம் தான் சார். இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல பிக் பாக்கெட் அடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. போலீஸ் கடுமையான நடவடிக்கை எடுத்தா பிக் பாக்கெட் கொடுத்து ஏமாந்தவங்களும் கோபம் வருமா வராதா? அட பாவிங்களா, நாங்க பஸ் ஏறதுக்கு வந்து நின்னோம், உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரிக்கு போனா அவனை பாக்குறதுக்கு போய் நின்னோம், மற்ற உறவினர்கள் திருமணத்துக்கு போக நின்னோம், கஷ்டத்துல இருந்தா ஒருத்தனுக்கு அவனுக்கு உதவலான்னு வந்து நின்னோம். எங்க பாக்கெட்ல பணத்தெல்லாம் பிக் பாக்கெட் அடிச்சு போயிட்டீங்களா? அந்த குற்றவாளி பார்த்து அன்னைக்கு காய் துப்புவானா துப்ப மாட்டானா? இவங்க பிக் பாக்கெட் அடிச்சவன்லாம் வந்து காவல்துறை பிடிக்கும் பொழுது, ஆக அந்த பிக் பாக்கெட் அடிச்சவனை காப்பாத்துனா என்ன பண்ணும்? காவல்துறை கண்டுக்காம விட்டுரும். பிக் பாக்கெட் அடித்தவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. அது நான் காவல்துறையின் மீது குற்றத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்ல, ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், ஒரு உதாரணத்துக்காக. அப்ப அதைத்தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பண்ணிட்டு இருக்குது. ஆக இந்த பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டை முன்னேறிய சமூகத்தில் வசதி வாய்ப்பிலே முன்னேறி இருக்கின்ற, சமூக பொருளாதார அடிப்படையில் முன்னேறி இருக்கின்ற சமூகங்களை சேர்ந்தவர்கள் கபலீகரம் செய்திருக்கிறார்கள். சமூக பொருளாதார நிலையில் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த இடஒதுக்கீட்டை இந்த அயோக்கிய சிகாமணிகள் அபகரித்திருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு தெரிய வரும் பொழுது என்ன ஆகும்? மக்களுக்கு கோபம் வருமா வராதா? சார், என் பாக்கெட்ல ஒருத்தன் பணத்தை திருடினானா அவன் யாருக்கு தெரியாத வரைக்கும் எனக்கு கோபம் வராது. யாருக்கு தெரிஞ்சா அவனால கோபம் வருமா வராதா? அவனை சட்டையை பிடிக்கணும், பிடிக்க மாட்டான். அந்த நிலைமைக்கு தமிழ்நாட்டு மக்கள் போவாங்கல்ல. அந்த பயத்தை அதை மறைக்கதான் வந்து இந்த மாதிரியான காரணங்களை சொல்றாங்களா சார்? ஆமா, அதுக்காக தான். அதுக்காக இப்போ இந்த பிரச்சனை திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள்ல முடிஞ்சு 5வது ஆண்டுல இப்போ அடியெடுத்துக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கும். கடைசி ஓராண்டு தான் இருக்கு. இந்த ஓராண்டு வரையும் அவங்க தள்ளி வந்ததுக்கான காரணம் இதுவாதான் இருக்கும் அப்படின்னா, இப்ப வரக்கூடிய தேர்தல் கிட்ட நெருங்கும் போது இவங்க இதுக்கான ஏதாவது அறிவிப்பு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீங்க நம்புறீங்களா? அறிவிப்பு செஞ்சுட்டு அவங்களே கேஸை போட்டு தடை வாங்கி போடுறாங்க. ஏற்கனவே வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு கொடுத்த மாதிரி இவங்க வந்து இப்ப வந்து பீகாரில், ஒரிசாவில், தெலுங்கானாவில் நடத்தப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பை போல அல்லாமல் அதுல வந்து மத்திய அரசுடைய அதிகாரத்தை சீண்டுகிற மாதிரி ஒன்ன கை வச்சாங்கன்னு வச்சுக்க, அதுக்கு எதிராக இவங்களே ஒருத்தனை வந்து கூப்பிட்டு போய் கோர்ட்ல கேஸ் போனா அவன் தடை வச்சுட்டு போறான் கோர்ட்ல. அப்ப என்னாவும் மனித புரிதலா காட்டு பாத்தீங்களா, நாங்க இதனாலதான் முதல்ல எடுக்கல, இந்த பிரச்சனை வருங்கனாலதான் நாங்க இது செய்யாம இருந்தோம், இப்ப வந்துருச்சா? சார், எனக்கு தெரிஞ்சு நான் இது ஏற்கனவே உங்கள்கிட்ட பலமுறை பதிவு பண்ண நினைச்சேன், இன்னைக்கு பதிவு பண்ணிடுறேன். ஒரு புறம்போக்கு நிலம், அத 2 பேர் வந்து போய் பிளாட் போடுறாங்க. 2 பேருக்கு சண்டை. 2 பேரும் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தாக்கல் செய்தா ஒரு செய்தி. அது உண்மையா பொய்யாங்கிறது எனக்கு தெரியாது, அப்படி ஒரு செய்தி எனக்கு வந்தது. இவங்க 2 பேரும் கோர்ட்ல போய் கேஸ் போட்டாங்க. அதனால எனக்குன்னு இவரு இல்ல, எனக்கு தான் அவரு. 2 பேரும் சண்டை போட்டு கோர்ட்ல கடைசியா இவங்க 2 பேரும் சமாதானம் ஆகிறாங்க. சரி பரவாயில்ல, அது எப்படி இருந்தாலும் சரி, நாங்க 2 பேரும் ஆளுக்கு பாதி பாதி நிலத்தை வச்சுக்கிறோம், நாங்க சமாதானம் போறோம்னு சொல்லிட்டு கோர்ட்ல ஒரு தீர்ப்பை வாங்கிட்டாங்க. அதையே நீதிமன்றம் தீர்ப்பா வாங்கிட்டு அது வரைக்கும் ரெக்கார்டே கிடையாது இவங்கிட்ட. அந்த நிலை இவங்களுக்கானதுன்றதுக்காக உண்மையான ரெக்கார்டு எதுவுமே கிடையாது, போலியான ரெக்கார்டு தான் அவன் கையில இருக்கு. இந்த போலியான ரெக்கார்டை வச்சு நீதிமன்றத்தின் மூலமே இன்னொரு உண்மையான ரெக்கார்டை உருவாக்கிட்டாங்களா? இதை கொண்டு போய் ரிஜிஸ்டர் ஆபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த தீர்ப்பின் அடிப்படையில 2 பேரும் அந்த நிலத்தை பிளாட் போட்டு வித்துட்டு
ஃபார்ச்சுனர் கார்ல போயிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் திமுகவை சார்ந்தவர்கள் சொல்றாங்க. அதாவது திமுகவை சார்ந்தவர்கள் எப்படி விஞ்ஞான ரீதியா ஊழல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட கதையா அல்லது உண்மை சம்பவமான்னு தெரியாது. அதைத்தான் இன்னைக்கு திமுக அரசு பண்ணிட்டு இருக்கு. இல்ல சார், இந்த நேரத்துல ரொம்ப இந்த செய்தியை நான் எப்படி எடுத்துட்டு போறது இல்லை. இப்போ நான் இப்படி இன்னொரு விஷயத்துல இன்னொரு பார்வையில் நான் கேட்கிறேன். தொடர்ந்து பாமக இடஒதுக்கீடுக்காக போராடுதுன்றது வரலாறு, அது இந்த தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். இப்போ பொதுமக்கள் பார்வை என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்திக் கொள்ள இது போல எப்பயாவது ஒரு கருத்தரங்கம் அல்லது ஒரு ஆர்ப்பாட்டம் அல்லது போராட்டம் சொல்லி தன்னை நிலைநிறுத்துக்காக தன்னுடைய இருப்பை காமிச்சதுக்காக பாமக செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? 1980 வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கும் பொழுது வன்னியர் சங்கம் நடத்தின தொடர் போராட்டங்கள்லாம் தன்னுடைய இருப்பை காண்பிப்பதற்காகவா? 1987 ஒரு வார கால சாலை மறியல் போராட்டம், வன்னியர் சங்கம் நாங்க தமிழ்நாட்டு அரசியல் இருக்குன்னு காட்டிக்கிறதுக்காகவா? அன்னைக்கு சட்டமன்றத்துக்கு போவோம், நாற்காலி நாடாளுமன்றத்துக்கு போவோம்னு ஒரு எண்ணமே கிடையாது சார். தன்னுடைய இருப்பை காமிக்கணும்னு நினைச்சா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படத்தில் நடிச்சுட்டு காமிச்சிட்டு போயிடலாமே தன்னுடைய இருப்பை. எதுக்கு போய் போராடணும் இல்லைங்களா? இந்த அளவுக்கு அனைத்து சமூகங்களை திரட்டி எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு போராட்டத்துக்கே அறைகோல் விடுக்கணும். ஏன் சமூக நீதிக்காக மட்டும் போராடணும்? எப்படியா உனக்கு குண்டக மண்டக யாரையும் போட்டு பேசினா நம்ம இருக்கிறது தெரிஞ்சு போயிரும்ல சார். இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப அன்புமணி அவர்கள் போய் அம்பேத்கர் ஒரு சமூக நீதிக்கான தலைவரே இல்லை அப்படின்னு நாள் அடிச்சு விட்டோம்னா நாம இருக்கின்றது தெரியுமில்ல? தெரியுமா தெரியாதா? ஆனா தவறான செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க கூடாது. ஒரு சமூக நீதிக்கான தலைவர் மீது களங்கம் கற்பிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணமும் இருக்கிற காரணத்தாலதான் இன்னைக்கு சமூக நீதிக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துன்னு இன்னைக்கு ஒன்றும் புதுசா கேட்கலையே. 1980 வன்னியர் சங்கம் ஆரம்பிச்ச காலத்தில் எழுப்பப்பட்ட கோரிக்கை இன்றைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு சார். மகாத்மா காந்தி ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணாரு. அவர் தான் இருக்கான்னு காட்டிக்கிறதுக்காகவா? ஒத்துழையாமை இயக்கம் நடத்தினாரு, உப்பு சத்தியாகிரகம் நடத்தினாரு. இதெல்லாம் தான் இருக்கான்னு காமிச்சுக்கிறதுக்காகவா? கடைசியா வெள்ளையனே வெளியேறினாரு. லெட் அஸ் டூ ஆர் டைன்னு சொன்னாரு. செய் அல்லது செத்து மடினாரு. இதென்ன மகாத்மா காந்தி நாம இந்தியாவில் இருக்குன்னு காட்டிக்கிறதுக்காக போய் பண்ணாரு? அந்த போராட்டத்துடைய தொடர் வடிவங்கள் ஒத்துக்கிறேன் சார். இப்போ இந்த இந்த கூட்டத்திலே கூட மருத்துவர் அன்புமணி அவர்கள் ஒரு சரியான ஒரு செய்தியை சொல்றாரு. என்னன்னா, 69% இடஒதுக்கீடு இன்னைக்கு சட்டமாவறதுக்கு முக்கிய காரணம், அந்த அட்டவணையில ஏறத்துக்கு 9வது அட்டவணையில ஏறத்துக்கான முக்கிய காரணம் அன்றைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அந்த வடிவத்துக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னும் போது நியாயமா முதல்ல களத்துல இறங்கி அந்த சட்ட வடிவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பாமக இருக்கா அல்லது அதிமுக இருக்கு சார்? ஏன்னா அது நடைமுறை பத்தந்தே அவங்க அதிமுக தான். அந்த அந்த கட்சியினுடைய தலைவர் தான் அவ்வளவு பெரிய முயற்சி எடுத்து அதை சட்ட வடிவத்துக்கு எடுத்துன்னு வராங்க. அப்ப அந்த அம்மா எடுத்து வந்த சட்டம் இன்னைக்கு முடங்க போகுது அப்படின்னும் போது முந்தி கொண்டு போராட வேண்டிய அமைப்பு பாமகவா அல்லது அதிமுகவா? அதிமுக தான் சார் முதல்ல போராடணும். ஆனா எடப்பாடி பழனிசாமி தன்னை காப்பாத்துக்கிறதே பெரிய போராட்டமா இருக்குதே. இப்ப செங்கோட்டையன் வேற பிரச்சனை பண்றாரு. அவர் என்னதான் பண்ணுவார் எடப்பாடி பழனிசாமி? ஏற்கனவே பலகீனமா இருக்காரு. கட்சிக்குள்ளேயே இப்படி பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அது எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கத்தில் இருக்கிற கொங்கு மண்டலத்திலேயே ஏற்கனவே சீனியரியா இருந்த செங்கோட்டையன். இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமியுடைய வளர்ச்சிக்கே காரணம் செங்கோட்டையன் சில ஊடகங்கள் எழுதிட்டு இருக்காங்க. அந்த செங்கோட்டையனே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிற்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியை சசிகலா முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று தீர்மானிப்பதற்கு முன்பே செங்கோட்டையனை தான் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சசிகலா முடிவு செய்ததாகவும்
அப்பொழுது செங்கோட்டையனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 கோடியோ எவ்வளவோ கடன் இருந்ததாகவும், அந்த கடனிலிருந்து நம்மளால் எதுவும் செய்ய முடியாது, ஆகவே செங்கோட்டையனால் இப்பொழுது ஒரு பிரயோஜனம் இல்லை, இருந்தாலும் செங்கோட்டையனை அமைச்சராக்கும்னு சொல்லி சசிகலா அமைச்சராக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்ததாகவும், அவர் அமைச்சரான நாளிலிருந்து செங்கோட்டையன் அந்த கடனை கட்டிவிட்டு இன்றைக்கு நிம்மதியாக இருப்பதாகவும், ஆகவே மீண்டும் சசிகலாவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே சமயம் பார்த்து அத்திக்கடவு அவிநாசி கூட்டு குடிநீர் திட்ட பாராட்டு விழாவில் ஜெயலலிதா பெயரும் எம்ஜிஆர் பெயரும் இருட்டடிப்பு செய்யப்பட்டதுன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவருடைய கோட்டை என்று சொல்லப்படுகின்ற ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தே போர்க்கொடி வைக்கிறாங்க. இதை காப்பாத்திக்குவாரா? அவர் இடஒதுக்கீட்டுக்காக போராடுவாரா சார்? ரெண்டாவது, இடஒதுக்கீட்டை பத்தி முழுசா ஏதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா? இல்ல அதை பத்தி யாராவது எடப்பாடி பழனிசாமி கிளாஸ் எடுத்திருக்காங்களா? இடஒதுக்கீட்டுடைய சாதக பாதகம் என்ன? இடஒதுக்கீட்டை ஏன் கேட்க ஆரம்பிச்சாங்க? சமூக நீதி எப்படி வந்துச்சு? ஜாதிக்கு ஒரு நீதியா இருந்ததை மாத்துறதுதானே சமூக நீதி. ஜாதி ஒழிப்பின் முதல் கட்டமே சமூக நீதி தானே. அதனால அவரு என்ன, எடப்பாடி பழனிசாமி என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு தெரியாது. உண்மையிலேயே போராட வேண்டியது அவர்கள் தான். ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் போராடுது? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அது ரத்தத்திலேயே ஊறி போன ஒன்று. சமூக நீதிக்கான போராட்டமும் அனைத்து சமூகங்களுக்கும் கல்வி வேலை வாய்ப்பில் அவர்களுக்கான உரிமையை பெற்று தர வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்ட இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லையா? வன்னியர் சங்கத்துடைய முதல் கோரிக்கையே ஜாதிவாரி கணக்கெடுப்பு. சரி சார், நீங்க சொல்ற இந்த பதிலில இருந்து நான் இன்னொரு கேள்வியை நான் கேட்கிறேன். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய பேச்சுல ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொல்றாரு. நாங்க தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குறாம நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது, இருந்தாலும் நாங்க சத்தமா கொஞ்சம் தட்டுறோம், ஓங்கி தட்டுறோம் அப்படின்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு மிகப்பெரிய கலவரம் வெடிக்கும், நாங்க போராட்டம் என்பது எங்களுக்கு கூசு இல்லை அப்படின்றாரு. இப்ப இவரே கொஞ்சம் முன்னாடி தன்னுடைய இளைஞர்களுக்கு சகாக்களுக்கு நீங்க படிங்க, போராட்டம்லாம் இப்போ ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு இவர் வாயாலேயே சொன்னவர் தான். இன்னைக்கு இதே இடஒதுக்கீடுன்னு வரும்போது தன்னையே முன்னிறுத்தி போட நாங்க தயாருன்னு சொல்றாரு. இப்போ அவ்வளவு வீரியமா இறங்கக்கூடிய பாட்டாளி கட்சி ஆட்சிக்கு வந்தா தானே இது ஒரு ரொம்ப சாமர்த்தியமா நடைமுறைப்படுத்த முடியும். அதுக்கான வியூகம் அவங்க எதுவும் எடுக்கிற மாதிரி தெரியலையே சார். சார், அதாவது சோழர்கள் காலத்திலேயோ பல்லவர்கள் காலத்திலேயோ வாள் எடுத்து போரிட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு எத்தனையோ வருடங்கள் ஆகியிருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை கிடையாது. இன்னைக்கு ஆட்சியை தீர்மானிப்பது ஜனநாயகம். மக்கள் ஓட்டு போட்டாதான் யாரும் ஆட்சிக்கு வர முடியும். அந்த காலத்தில் இருந்த அந்த போர்க்குணம் இன்றைக்கும் இந்த வன்னியர் சமூகத்துக்கிட்ட இருக்கு. அதனால இவங்க தேர்தலில் தோற்றாலும் போராட்டத்தில் ஜெயிக்கிறாங்க. அதானே திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு ஆளுங்கட்சி திமுக, ஏற்கனவே பல ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக துணிச்சலா ஒரு போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்த முடியுதா? ஒரு போராட்டத்தை நடத்துவோம்னு சொல்றதுக்காக உங்களுக்கு துணிச்சல் இருக்கா? சும்மா ஏதோ ஒரு நாள் போய் ஒரு 10 நிமிஷம் இன்னொரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போறதெல்லாம் ஒரு பெரிய போராட்டம் கிடையாது. ஆர்ப்பாட்டமும் போராட்டம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆர்ப்பாட்டம் என்பது மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஊட்டுவதற்கான ஒரு போராட்ட முன்வடிவம். அதற்கு அடுத்து என்ன பண்ணணும்? அரசுக்கு நெருக்கடி கொடுக்கிற வழியில சாலை மறியல், பந்து, இப்படி வேலை நிறுத்தம், இப்படி பல போராட்ட வடிவங்கள் இருக்குல்ல. இந்த ஆர்ப்பாட்டம், இந்த உண்ணாவிரதம் என்ற வடிவத்தை தாண்டிய இந்த சாலை மறியல் போராட்டம், கடையடைப்பு போன்ற போராட்டங்களுக்கெல்லாம் திமுகவோ அதிமுகவோ இன்னைக்கு தயாரா இருக்கா? அதிமுக தயாரா இருக்க முடியுமா? எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பண்ண முடியுமா? ஆனா பண்ண முடியும்னு பாட்டாளி மக்கள் கட்சி சொல்றோம்ல. அதுக்கு என்ன காரணம்? எதையும் சந்திக்க நாங்க தயாரா இருக்கோம். அது நீங்க படிங்க, ஒழுக்கமா இருங்க, வாழ்க்கையில முன்னேறுங்கன்னு போதிக்கிறது அந்த சமூக இளைஞருடைய முன்னேற்றத்திற்காக. ஆனா படிச்சு அவனுக்கு சமூக நீதி கிடைக்கலன்னா வேற என்ன பண்ண முடியும்? போராடிதான் ஆகணும். எம்ஜிஆரை பாடிட்டு போனார்ல, 2 ஒன்று பார்ப்பதற்கு தோலை உயர்த்து, நீதி வரவில்லை என்றால் வாளை உயர்த்துன்னு. சார், எம்ஜிஆரும் சினிமாவில் போராட சொல்லி கொடுத்து தானே சார் போனாரு.
ஆனா அதிமுகவுக்கு போராட உண்மைதான் சார், தெரியுமா? உண்மைதான் சார். அந்த இந்த ஒரு இந்த பேட்டியிலேயே தொடக்கத்துல சொல்லுங்க சார், சொல்லுங்க. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காகன்னு அந்த கொட்டுகிற மலையில அந்த மக்களை திரட்டி அவங்களுக்கு போராட சொல்லி கொடுத்து அந்த போராட்டத்துக்கு தலைமை ஏற்கிற மாதிரி தானே எம்ஜிஆர் வந்து பண்ணாரு. இன்னைக்கு அதிமுக அதை பண்ணுமா? ஆனாதானே எம்ஜிஆர் ஒரு மக்கள் தலைவரா ஏத்துக்கிட்டாங்க. மக்களுக்காக போராடினதாலதான் அவர் மக்கள் தலைவரா ஏத்துக்கிட்டு அவர் தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஆக்குனாங்க. ஆனா போராட்டம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு புதிது கிடையாது. போராட்ட வடிவங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். சரிங்க சார், இந்த இந்த பேட்டியினுடைய இறுதிக்கு வந்துட்டோம். இந்த இந்த செவியை தொடங்கும் போது முதல்ல நான் ஒரு கேள்வி கேட்டேன். மருத்துவர் அன்புமணி அவர்கள் டாக்டர் ராமதாஸா அவராரா அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க ஒரு பதில் சொன்னீங்க. இப்ப அதே மாதிரியான கேள்வி இன்னொன்னு நான் கேட்கிறேன். மு.க. ஸ்டாலின், தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டாக்டர் கலைஞரா ஆவாரா? சார், அவர் இன்னும் மு.க. ஸ்டாலினாவே ஆகல. அவர் எப்படி கலைஞர் ஆவாரு சார்? அரசியலை தாண்டி கலைஞர் ஒரு மிகப்பெரிய மேதை, அதை யாரும் மறுக்க முடியாது. தமிழ்நாட்டு அரசியல் நான் இந்த இடஒதுக்கீடை ஒட்டி நான் கேட்கிறேன். நான் பொதுவா கேட்கல சார், இடஒதுக்கீடை ஒட்டி நான் கேட்கிறேன் சார். அதாவது நான் ஏற்கனவே ஒரு பதிவு ஒண்ணு பண்ணியிருக்கேன். அது என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி அதாவது வன்னியர் சங்கமாக இருக்கின்ற பொழுது நடத்திய ஒரு வார கால சாலை மறியல் போராட்டத்தில் தன்னுடைய இன்னுயிரை தந்த அந்த 21 தியாகிகளுக்கு கலைஞர் தான் பென்ஷன் கொடுத்தாரு அப்படின்னு திமுக தரப்புல இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. கலைஞர் பென்ஷன் கொடுப்பதற்கான அரசாணையில் கையெழுத்திட்டார், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அந்த பென்ஷன் எப்படி வந்தது தெரியுங்களா? டாக்டர் ஐயாவில் இருந்து பலர் வந்து அந்த இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு பென்ஷன் கொடுக்கணும், அவங்க குடும்பத்துக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும்னு தொடர்ந்து போராடுறாங்க. ஆனா ஜெயலலிதாவும் கொடுக்கல, கலைஞர் கருணாநிதியும் கொடுக்கல. விக்கிரவாண்டியை சார்ந்த வன்னியர் சங்கத்தினை சார்ந்த வழக்கறிஞர் பாண்டுரங்கன்கிறவர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார். அந்த 21 தியாகிகளுக்கு அவர்களுடைய குடும்பங்களுக்கு ஓய்வூதியம் பென்ஷன் வழங்கின அந்த வழக்கை ஏற்றுக்கொண்டு கீழ்கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குது. அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அரசாங்கத்தின் சார்பில் நஷ்டஈடும், அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும்னு. உடனே என்ன பண்ணிருக்கணும்? ஜெயலலிதாவாக இருக்கட்டும், கருணாநிதியா இருக்கட்டும், என்ன பண்ணிருக்கணும்? நீதிமன்றமே சொல்லிட்டு உடனே கொடுத்துருக்கணும். கொடுக்கல. அப்புறம் என்ன பண்றாங்க? மேல் கோர்ட்ல முறையீடு பண்றாங்க. மேல்முறையீடு. அந்த மேல்முறையீட்டு வழக்கிலையும் தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு பென்ஷன் கொடுக்கணும் அவங்க குடும்பத்திற்கு. ஏற்கனவே கீழ்கோர்ட்ல 1 லட்சம் நஷ்டஈடு கொடுக்க சொன்னாங்க இல்லையா? அதை இதுவரை எவ்வளவு நாள் கொடுக்காம இருந்தீங்களோ அதுக்கெல்லாம் வட்டியோட சேர்த்து அந்த நஷ்டஈடு கொடுக்கணும். மேல்கோர்ட் கொடுத்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பை பயன்படுத்திட்டு கருணாநிதி என்ன பண்ணாரு? அந்த இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு அந்த நீதிமன்ற தீர்ப்பை கையில வச்சுக்கிட்டு பென்ஷன் கொடுத்தாரு. ஆனா அந்த தீர்ப்பை ஜெயலலிதா கடைசி வரைக்கும் அமுல்படுத்தல. அமுல்படுத்தாம அந்த இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகள் குடும்பத்தை ஏமாத்திட்டு போயிட்டார். கருணாநிதி வந்து கொடுத்துட்டு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டார் கருணாநிதி. கலைஞர் கருணாநிதி ஏதோ அவர்தான் பென்ஷன் கொடுத்ததை போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி அந்த இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு அந்த பென்ஷனை கொடுத்தார். ஆனா ஸ்டாலின் என்ன பண்றாரு? அதை போலவே இன்றைக்கும் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது, நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல் இருக்கிறது. வன்னியர் மட்டுமல்ல, வேறு எந்த ஒரு சமூகத்திற்கும் சரியான தரவுகளின் அடிப்படையில் மாநில அரசு நினைத்தால் இடஒதுக்கீடு கொடுக்கலாம், அதற்கு எந்த தடையும் இல்லைன்னு உச்ச நீதிமன்றமே சொல்லிட்டு தன்னை பெருமைப்படுத்திக்கிறேன்னு வந்து ஸ்டாலின் நினைத்திருந்தால் என்ன பண்ணிருக்கணும்? அந்த நீதிமன்ற தீர்ப்பை உடனே நடைமுறைப்படுத்திருக்கணும். அந்த நீதிமன்ற தீர்ப்பை மறைச்சிட்டு வன்னியர்களுக்கு நீதிமன்றம் இடஒதுக்கீட்டை ரத்து செய்த பிறகும் நாங்கள் கொடுத்தோம் ஒரு தம்பட்டை அடிச்சிருக்கணும். கருணாநிதியா இருந்தா செஞ்சிருப்பார். ஸ்டாலின் அதை செய்யறது கூட அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனா எப்படி ஸ்டாலின் கருணாநிதி ஆக முடியும்? நான் தான் சொன்னேன், ஸ்டாலின் இன்னும் ஸ்டாலினாவே ஆகல.
நன்றி சார். அவர் இன்னும் உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்க மிக்க மிக்க நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.